வந்து பல்லவா ஓவியர் கிராமத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அங்கே எங்களுக்கான ஸ்டுடியோ அங்கே இருக்குது. மூத்த ஓவியர்கள்லேருந்து இளம் ஓவியர் வரைக்கும் அந்த ஓவியர்களுடைய படைப்புகளும் என்னுடைய படைப்புகளும் இதுலேயே எங்களோடு இருந்த மூத்த ஓவியர்கள் எங்களோடு இருந்த இளம் ஓவியர்கள்லாம் சமீபத்தில் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு ஹோமேஜ் டு ஆர்டிஸ்ட்டுங்கிறதுல ஒரு 80க்கு மேற்பட்ட ஓவியர்களுடைய படைப்புகள் வந்து இங்கே லலித் கலா அகாடமியில் கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. என் பேர் இளஞ்செழியன். கலரி சீரியஸ் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நம்ம வாழ்வியலோட தகுந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக புல் சீரியஸ் பண்ணியிருந்தேன். புல்லே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் என்னென்ன எப்படி நவீனமாக கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஃபார்ம், அதோட அலைகள் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக நான் வந்து ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் நிறைய மாடுகள், ஆடுகள் எல்லாமே இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து மாடு மேய்க்கிறது இது மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய இது மாதிரிலாம் இருந்திருக்கு. அதோட பழக்க வழக்கம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இதுலேயே ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கண்காட்சிகளில் வந்து பங்கெடுத்துப்பேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். படிக்கிற காலத்துலேயே வந்து என்னுடைய சீனியராக நான் பார்த்ததெல்லாம் வந்து கோபால் சார், கேஎம் கோபால், அவங்களோடைய படைப்பவையெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். ஸோ அதனோட இன்ஸ்பயர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வெரைட்டி வந்து நந்தகோபால் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். எனக்கு அவரோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு கற்பிதம் தான் அது எனக்கு. அப்படி பண்ணதில் வந்து இப்போ கிடைச்ச சில இதுகளில் வந்து இன்ஸ்பயர் தான் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து இப்படி ஒரு வெல்டட் ஆர்ட்டாக பண்ணியிருக்கேன். தங்கம் வெள்ளின்றது வந்து சின்ன சின்ன ஆர்னமெண்ட்லாம் செய்திட முடியும். இது பெருசாக பண்ணும்போது வந்து அதுக்கு சரியான இது என்னென்னா அந்த பிராஸும் காப்பரும் வந்து வெரி சப்போர்ட்டட் அந்த மெட்டீரியல். அதில் தான் நாங்கள் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணும்போது பெருசாக எவ்வளோ நாளும் வால்யூம் பெருசாக பண்ணிக்கலாம், என்ன உயரத்துக்கோ இல்லை அகலத்துக்கோ கொண்டு எடுத்து அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். இது வெரி டிஃபிகல்ட் ஒர்க். ஏன்னா மெட்டல்ன்றது போதே உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வெரி இதுக்காக தான் அந்த கோர்ஸே அப்படிதான் இருக்கு. அந்த கோர்ஸ் வந்து என்ன சொல்லி தருது அப்படின்னா வந்து எந்த மெட்டீரியலை எப்படி, என்ன திக்னஸ் ஆஃப் மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிதான் அந்த கோர்ஸ் இருக்கு. அதில் நான் ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு 54 அடி உயரத்துக்கு கூட மேரோல் பண்ணியிருக்கேன். மெட்டலில் குவாலிட்டியான ஒர்க்கு நம்ம தர முடியுதுன்றது தான் நான் சொல்கிறேன். அதுதான் வணக்கம், சுஜாதா பேசுகிறேன். இது வந்து என்னோட 2 ஆர்ட் ஒர்க், அக்ரிலிக் ஆன் கேன்வஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டெபியூயிங் இன் அ பிக் கேலரி வித் மை அக்ரிலிக் ஒர்க்ஸ். ஸோ அக்ரிலிக் வந்து இஸ் அ வெரி வெர்சடைல் மீடியம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் வந்து அது ரிலீஜியஸ் கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு அது ரிலீஜனாக தெரியும், கடவுளாக தெரியும். ஆனால் வந்து அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லை, அது வந்து ஒரு கண்டெம்பரரியாக மாடர்னான ஒரு தாட், ஒரு கான்செப்டாக பார்க்கும்போது அது வந்து ஒரு மாடர்னான ஒரு கான்செப்டாக தெரியும். ஸோ அந்த சிலைக்குன்னு சில வடிவமைப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சிற்பி கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சில என்ன சொல்கிறது ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், உதடுகள் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த எந்த ரூல்ஸுமே இல்லாமல், பிகாஸ் ஆண்டாள் இஸ் அ பர்சன் ஹூ ப்ரோக், ஆர் பர்சன் நான் சொல்கிறது கூட சில பேர் ஆட்சேபிக்கலாம். பட் வாட் ஐ மென்ட் இஸ் she was very divine, she was great, she's a goddess who broke all the rules அப்படின்னு வச்சுக்கலாம். I didn't want to give a face to the form. ஸோ இந்த பெயிண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தை நீங்கள் யார் ஆண்டாளாக மனசில் நினச்சிக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் ஆண்டாளாக நினச்சிக்கிட்டா கூட நீங்கள் அந்த முகத்தை இங்கே பொருத்தி பார்க்கலாம். அதான் யாராக இருந்தாலுமே அந்த தோரணை, அந்த ஒரு மெஜஸ்டிக் தன்மை, அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆல்ஃபா உமன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஆல்ஃபா உமனாக இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் ஃபேஷனபிள், பட் மோஸ்ட் டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக். நிறைய பேருக்கு வந்து மாடர்னாக இருக்கிற விமென், பெண்ணியம் பேசுகிற பெண்கள்லாம் வந்து பெருசாக பிடிக்காது. பட் நம்ம வரலாற்றுலையோ இல்லை லிட்ரேச்சர்லையோ போய் பார்த்தாக்க நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான தைரியமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இப்போ நம்மலாம் வேட்டிக்கன் போகும்போது, இல்லை நம்மலாம் வந்து what do you call that யூரோப்லாம் போகும்போது அங்கே இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் நம்ம வியந்து பார்க்குறோம். இல்லை ஒரு
ரீசெண்டாக அபுதாபி போன போது கிராண்ட் மாஸ்க் ஸோ பியூட்டிஃபுல்லி பில்ட் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல்லி ஸ்பிரிச்சுவல். அதே மாதிரி தான் நான் வந்து ஆண்டாளை பார்க்குறேன். இட்ஸ் அ வெரி யூனிஃபையிங் கான்செப்ட், இட்ஸ் யூனிஃபையிங் தீம், அண்ட் ஃபார் மீ தட் இஸ் why I chose this. ஹாய், என் பேர் ரேகா. என்னோட பெயிண்டிங்ஸ் நான் 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் இருக்கிறது என்னோட ஒர்க்ஸ் ஃப்ளூவிட் டெக்னிக்கில் தான் 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ஒர்க். ஸ்கையை தனியாக அப்சர்வ் பண்ணுவேன், மவுண்டெயின்ஸை தனியாக அப்சர்வ் பண்ணிப்பேன், ட்ரீஸ் எல்லாமே தனியாக அப்சர்வ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணது, நான் பார்த்தது, அப்சர்வ் பண்ணதை என்னோட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பிக்சரும் எடுத்துப்பேன். பட் என்னோட ஓன் இமேஜினேஷன் கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நிறைய டைம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னோட பெயிண்டிங் ட்ரை ஆகிடும். ஸோ எனக்கு கண்டினியூஷன் வேணுன்றதுக்காக 2 hours கேப் விட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆர்டிஸ்ட் பிரியா இளையராஜா. எந்த பிக்சர் பார்த்தாலுமே சரி, அதில் நான் என்ன கம்பேர் பண்ணி அப்படி தான் இந்த பெயிண்டிங்லாம் நான் ஒவ்வொன்றுத்தையுமே உருவாக்கிட்டு இருக்கேன். அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், என் பொண்ணையும் நானையும் கம்பேர் பண்ணிப்பேன். ஒரு பொண்ணு மியூசிக் வரைஞ்சுன்னா அதில் நான் கம்பேர் பண்ணி அதில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படி தான் நினச்சி நான் ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பண்ணிகிட்ருக்கேன். அதை பேசுவேன், நானும் அந்த கேன்வாஸ்குள்ளே நான் பேசுவேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி நான் அதை பேசுவேன். அந்த க்யூட்னஸை கொண்டுட்டு வர வரைக்கும் நான் அதில் உட்காந்துருப்பேன். நான் அந்த எத்தனை நாள் ஆனாலும் சரி. ஹாய், ஐ எம் ஆர்டிஸ்ட் சரண்யா. நான் இங்கே மிக்ஸ்ட் பேக் ஆர்ட் ஷோன்றதில் நான் என்னோடய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி இது வந்து ஆயில் பெயிண்டிங். இந்த ஆயில் பெயிண்டிங் 3x3 ஃபீட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ட்ரை ஆகி இதாகிறதுக்காக டைம் அப்படி எடுக்கும். அதனால எனக்கு இந்த இது கம்போஸ் பண்ணதெல்லாம் வந்து மோஸ்ட்லி மீனாட்சி அம்மன் கோயில் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த பெயிண்டிங் இதையும் 3x3 ஃபீட்டு. இது வந்து சீதான்ற கான்செப்டில் பண்ணியிருக்கேன். சீதா தேவி எப்படி டீரோடு இருக்கிறாங்களோ, பின்னாடி அயோத்தி இருக்குது, ராமாயணத்தில் வர சீதா, அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஆயில் பெயிண்டிங் தான். இதுவும் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஒரு பெயிண்டிங்கும் ஒரு டைம். இப்போ உனக்கு சாஃப்ட் பேஸ்டல் எடுத்தால் நான் சீக்கிரம் முடிக்க முடியும், பிகாஸ் எல்லாமே ட்ரை மீடியம்ஸ். அந்த ட்ரை மீடியம்ஸ்க்கு நான் இப்போ இதே சைஸ் பெயிண்டிங்கை என்னால் சாஃப்ட் பேஸ்டலில் வந்து 3 days 4 daysல முடிக்க முடியும். வணக்கம், என்னுடைய பெயர் வந்து வேல்முருகன், ஓவியர். நம்ம இயற்கையினாலே அழகு தான், நம்ம ஒரு இயற்கை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒர்க்கு. ஃபுல்லாகவே டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணி, டெக்ஸ்சர் இருக்கணும், இயற்கையில் உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்கும், ஆட்டோமேட்டிக் மேடு பள்ளங்கள் இருக்கும். அந்த மேடு பள்ளங்கிறது அதையும் மெயின் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு புது இயற்கையை உருவாக்கணும். இது ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப் தான், அப்ஸ்ட்ராக்ட் லேண்ட்ஸ்கேப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஒர்க்கு பண்ணுறது எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1 month ஆகும். அதே டெக்ஸ்சர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை மறுபடியும் பார்த்து பண்ணுறது எனக்கு அதிக டைம் எடுக்கலாம். அதனால் வந்து அப்போ தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு உருவத்தை நம்மளால் கொடுக்க முடியுது. ஏன்னா ஃபிகரேட்டிவ்லேருந்து இல்லை வாட்டர் கலர் மீடியம், ஆயில் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இதுதான் எனக்கு இப்போ நிலையான ஒரு ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து, அதுவும் விஎஃப்ஐயோட நிற்கலாமல் அந்த எம்எஃப்ஏ படிக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, எப்படி ட்ராவல் ஆகணும், எப்படி கலர், எப்படி மிக்சிங் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சதே எனக்கு எம்எஃப்ஏ முடித்த பிறகு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் என்னால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஓவியத்தை உருவாக்கணும். வாட்டர்களில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்ரிலிக்கோ ஆயிலோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா வாட்டரில் அவ்வளோ மெத்தட் இருக்கும். அதில் ஒவ்வொரு கலர் அறியாமலே நமக்கு போயிட்டு அதில் வந்து கலர் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகும்போது நமக்கு தெரியாது வரும். அதனால் வாட்டர்கள் ரொம்ப அருமையான மீடியம் தான். ஃபோட்டோஷாப் மாதிரி அது எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்ட்லிங் பவர்னு ஒன்று இருக்கும். ஒரு கோடு போட்டால் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எப்படி கோடு போடுவாங்க, திடீர்னு இன்றைக்கி போய்ட்டு ஒரு 6 months கோர்ஸ் முடிச்சுட்டு 1 year முடிச்சுட்டு வரோம்னா அதுக்கான இது உண்டு. அதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
யூஸ்வலாக எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோ ரிக்ஷா இருக்கும். ஆட்டோ ரிக்ஷான்றது வந்து யூஸ்வலாக நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே அதில் ட்ராவல் பண்ணுறோமோ இல்லையோ அதை நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம். நம்ம ஆட்டோ அதை பார்க்கும்போது தான் ஒரே ஆட்டோவில் ஒரு 100 பேருக்கு மேலே போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் தான். அதுலேருந்து வந்தது தான் இந்த ஆட்டோ ரிக்ஷா. அதை வச்சுட்டு அதை என்னுடைய ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு இப்போது நிறைய பெயிண்டிங்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ட்ரீமியாக என்னுடைய பெயிண்டிங் ஸ்டைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ரியலிசம்னுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ்னாக்கா டாலி, செல்வடார் டாலின்னு ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் என்னோடய பெயிண்டிங்கில். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃபேஸஸ், நிறைய ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ஃபேஸஸ் இருக்கும் இங்கே அப்புறம் அதில் ஒரு ஹேண்ட் இருக்கிறது. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். அவர் வந்து அவரோட ஹெட்டில் வந்துட்டு பிரெயினே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், மூளையெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவுத்தனமாக இருக்கும் என்னோட பெயிண்டிங்கில். அதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாமே இப்போத்தி ஒரு ஃபாரின் மக்கள் இல்லாமல் நம்ம இந்தியன் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்துட்டு எல்லாம் அதில் ஆட்டோவை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம இந்தியன் கேரக்டராக வரைவேன் நான். அதாவது இந்த பெயிண்டிங் பொறுத்தளவில் நாலடியாரில் இருந்து ஒரு 2 வார்த்தைகள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கிற் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்த அமையுடைய கற்பவே நீர் வழிய பாலும் குறிகிட்டெறிந்துன்னு ஒரு 4 அடியார் பாடல் இருக்கு. அந்த பாடலுக்கான அந்த ஒரு 2 வரியை எடுத்துக்கிட்டேன். அதாவது கல்வி கரையிலன்னா கல்விக்கு வந்து எண்ட் இல்லை. அதனால வந்துட்டு எப்போ வேணா படிக்கலாம். நிறைய இந்த வயசுல கூட ஒருத்தர் வந்து புக்கை தேடி படிக்கிற மாதிரி, அங்கே ஒரு வயசானவங்களாம் கூட நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த மீனிங்ல பண்ணியிருக்காங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து முகம், இந்த கண்ணு, ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு முகம் இருக்கும், அதனுடைய வாயும் ஒரு புத்தகமாக இருக்கும், மூக்கும் ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும், கண் எங்கே பார்க்கும்போதும் ஒரு புத்தகத்தோட இமேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பெயிண்டிங்ஸ் இது. அவர் பேர் வந்து வில்லேஜ் முக்கியா. 2023 அவர் இறந்துட்டார். ஸோ அவருக்கு பதிலாக நான் அந்த எக்ஸிபிஷன் நான் அட்டென்ட் பண்ணுறேன். அவருக்கு ஆர்ட் வந்து எப்போலேருந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஸ்கூல் படிக்கலேருந்து ஒரு ஸ்டடீஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்திருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ சப்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரி சென்னையில் வந்து ஆர்ட் காலேஜ் ஒன்று இருக்குது, இங்கே படிக்க போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து இங்கே வந்து ஒரு அட்மிஷன் போட்டு இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. 10th முடிச்சதுலேருந்து அவர் இங்கே தான் இருக்கிறாரு. ஒரு 35 இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கிறார். நேட்டிவ் வந்து சென்னையில் தான் இருந்தார். ஆர்ட் வந்து இது நந்தின்னு மட்டும் இல்லை, அவர் வந்து நிறைய ஆர்ட் வந்து இது வெரைட்டியில் நிறைய ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து நல்லா அவருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தி தான் அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 இயர்ஸாக அது வந்து அதிகமாக இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு இல்னஸ்னால அவர் கொஞ்சம் இறந்துட்டார். ஸோ அவரால் இருக்க முடியல. அப்போது அவருக்கு பதிலாக நான் இப்போ எக்ஸிபிஷன் நான் தான் கண்டக்ட் பண்ணேன். திருக்காடு வந்து கொஞ்சம் பக்தி அதிகமாக வச்சுருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இது மாதிரி நந்தி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். கேமரா கைமா தான் தெரிவார். ஃபோட்டோஸ் வெறும் நந்தியாக தான் இதாக தான் எடுத்துகிட்டு தெரிவார். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். என்னுடைய ஓவியம் மரபு சார்ந்த ஓவியமாக நான் வரைந்துட்டு இருக்கேன். இயற்கை சார்ந்த விஷயங்களை தான் நான் பதிவு பண்ணுறேன். அதோட உண்மையான விஷயம் என்னென்னா, ஒரு காடு எப்படி எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்குது, மேடு பள்ளம் எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் எதுவுமே அது வந்து வெளித்தள்ளுறதில்லை. எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாரையும் சமமான நோக்கத்தோடு அது பயணிக்குது. ஸோ அதுக்கு பேர் அது காடாக சொல்கிறாங்க. ஆனால் காட்டிலேருந்து வெளியே வந்த நாம் அந்த சமநிலையை கடைபிடிக்கிற மாதிரினா இல்லை. வெளியே வந்த பிறகு நம்ம ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த யூனிட்டியை வந்து ஒன்றுபடுத்தணும். அது சொல்கிறதுக்கான முயற்சியை தான் நான் என்னுடைய ஓவியத்தில் சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம், என்னுடைய பெயர் கார்த்திகேயன். யானைகளை பற்றி மட்டும் நான் வந்து என்னோட படைப்புகள் பண்ணிகிட்ருக்கிறேன். கோயில்களில், வெளியிடங்களில், ஒரு விழாக்களில் பார்க்குற யானைகள் வந்து அதுவும் காட்டிற்கு உள்ள நம்ம பார்க்கக்கூடிய அதர்களுடைய வாழ்விடங்களில் யானைகளை எப்படி நம்ம பார்ப்போம்? ஏன்னா காடும் யானையும் வேறு வேறாக இருப்பதில்லை, ரெண்டும் வந்து ஒன்றாகத்தான் இருக்கும். காடையும் யானையும் பிரித்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம காடுக்குள் யானைகளை பார்க்க போகும்போது சில இடங்கள் யானை இருக்கிற மாதிரி இருக்கும், யானையோட ஷேப் இருக்கு, அந்த லைட் அண்ட் ஷேடோ வந்து யானை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் யானை இருக்காது. அந்த உணர்வை ஒரு ஓவியத்தின் மூலமாக எப்படி செய்ய முடியும்
அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போது இங்கே நான் காட்சிப்படுத்தியிருக்கிற ஓவியங்களோட இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க்கு. அதில் ஒரு 2 ஓவியங்களை மட்டும் நான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். காற்றில் வந்து முதல் மழை பெய்யும் போது மண், சேறு எல்லாம் கலந்து ஒரு நீர் பாய்ந்து வரும். அந்த நீர் ஓடையிலே ஒரு யானைகள் குளிப்பதை போன்ற காட்சியை வந்து நான் வந்து ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு அப்ட்ராக்டாக வந்து அந்த ஒரு உணர்வை மட்டும் கடத்துவதற்கான இந்த ஓவியத்தை ஒன்று பண்ணியிருக்கிறேன் நான். அப்புறம் அதோட இன்னொரு ஓவியம், இங்கே இருக்கிற ஓவியம் வந்து என்னென்னா, யானைகள் வந்து ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நடந்து செல்லும். ஒரே இடத்துல தங்குவதில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த இதில் வந்து அது வேறு வேறு விதமான நிலப்பரப்புகளுக்கு போகும். சில காய்ந்த சவானா ஃபாரஸ்ட் மாதிரியான இடங்களுக்கு போகும், சில இடங்களில் மலைப்பாங்கான இடங்களுக்கு செல்லும், சில நேரங்களில் பசுமை நிறைய இருக்கிற இடங்களுக்கு செல்லும். ஒரு ஆறுகளை ஒட்டியே அதோட ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணத்தை ஒரு ஓவியத்தின் மூலமாக பண்ண முயற்சி தான் இங்கே இருக்கிற இந்த ஒரு ஓவியம். இது வந்து அக்ராஸ் த டெரைன்ஸ்ன்னு நான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். இந்த பேர். ஹாய், என்னோட பேர் பத்மஜா. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆர்ட் இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் ஆர்ட்டை ப்ரொஃபஷனாக எடுத்துட்டோம். பட் எம்சிஏ படிச்சிருக்கோம், பட் ஆர்ட் ப்ரொஃபஷன் எடுத்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் லலித் அகாடமி ஏற்கனவே வந்திருக்கோம், பட் 67 ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்கங்கிறது லலித் அகாடமியோட வெப்சைட் பார்த்துட்டு வந்தோம். தென் எனக்கு ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி ஏன் அடிக்கடி வரோன்னா, நாங்கள் எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வரோம். இட்ஸ் லிட்ரலி டூ குட்ங்க. இன்னொரு வாட்டர் கலர் இருந்தது, அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. ஒன்று யூனிக்காக இருந்தது.